வணக்கம் பிள்ளைகள். அப்ப நாங்க தொடைகள் பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம். தொடைகள் பாடத்துல நாங்க இதுக்கு முதல் தொடைகளை வகை குறிக்கிற முறைகள் படிச்சோம் முதலாவது வகுப்புல. அதுக்கு பிறகு வெண்வரி படத்துல பிரதேசங்களை இனங்காண்றது, அதாவது இடைவெட்டு, ஒன்றிப்பு, நிரப்பி, இந்த மூன்று விஷயமும் என்னன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் நோட்னு சொன்னேன், நான் சமன்பாடு எப்படி வேற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி தந்தேன். நான் வெண்வரி படங்களை நிறுத்துறதும் போன வகுப்பு தெளிவாக பார்த்தேன். அதாவது ஒரு வட்டமும் இன்னொரு வட்டமும் இடைவட்டக்குள்ள இப்படி நிறைய சமன்பாடு ஏ டேஷ் இடைவட்டு பி அது மாதிரி முழுவதின் டேஷ் எல்லாவற்றையும் பார்த்தினாங்க. இப்ப முழுமையாக ஒரு வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம் முழுமையாக வர சரியா. பி என்றவர் பெரிய வட்டம் சரியா. பி என்றதான் பெரிய வட்டம் சரியா. எல்லா படத்துலயும் பாருங்கோ, அதை பார்த்துக்கணும், அது உலகம் உங்களுக்கு. பி என்றதான் வெளியில இருக்கிற பெரிய வட்டம். பி என்றதான் பெரிய வட்டம். பி என்றதான் பெரிய வட்டம். அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன வட்டத்தை நான் ஏ என்று வச்சிருக்கிறேன். அப்ப இதுல என்ன அர்த்தம்னு சொன்னா, பி என்ற ஒரு பெரிய தொடைக்குள்ள முழுமையாக ஏ என்றவர் அடங்கிட்டார் சரியா. இதை குறியீட்டு மூலமா குறிக்க சொன்னாங்கண்டா, பி என்ற வர்ற ஒரு உபதொடை தான் சரியா. பி என்ற வர்ற ஒரு உபதொடை தான் ஏ. இது எப்படி ஈஸியா ஞாபகம் கொள்ளலாம், இப்படி இந்த அம்புகுறி இப்படி காட்டுற மாதிரி யோசிங்க. பிக்குள்ளதான் ஏ இருக்கிற சரி. இப்படி மாறி எழுதினீங்கன்னா பிள்ளை, இப்படி எழுதினீங்கன்னா இதுக்குள்ள ஏன்னா அப்ப இதுக்கு என்ன மீனிங் வந்துடும், ஏக்குள்ளதான் பி இருக்கிறாருன்ற மாதிரி மீனிங்ல வந்துடும். அப்ப இதை பாத்தீங்கன்னா பயப்படாதுங்க. எக்ஸாம்ல இப்படி தந்தாங்கண்டா நீங்க ஒரு வட்டத்தை முழுமையாக உள்ளுக்குள்ள கீற வேண்டி இருக்கு சரியா. உபதொடைக்குரிய ஒரு குறியீடு தான் இது. 9ஆம் ஆண்டுல நீங்க படிச்சிருப்பீங்க, திரும்ப ஞாபகப்படுத்துறேன் சரியா. பீட ஒரு உபதொடை தான் ஏ. அப்ப பிக்குள்ள முழுமையாக ஏ இருக்கிறார் சரியா. அப்ப இந்த படங்களை நிலட்டுவோமா, ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன. ஓகே, நிலட்டிட்டு வந்திருப்பீங்க. அப்போ உங்களோட விடை சரியான்னு சொன்னா ரெட் பேனை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட நோட்ஸ் காப்பியுமா ஒரு காப்பியை மெயின்டைன் பண்ணுங்க என்னுடைய கிளாஸ், ஆன்லைன் கிளாஸுக்கு. அப்ப நீங்க இதை செய்துட்டே வந்திருந்தீங்கன்னு சொன்னா நான் கீறதும் நீங்க கீறதும் சரியா இருந்தா சரியா போடுங்க ரெட் பேனால. ஓகே சரி. அப்ப நேற்று நாங்கள் இடைவட்டம்னு சொன்னா என்னென்னு படிச்சு நாங்கள் ஏக்கும் பிக்கும் இடைவட்டம்னு சொன்னா என்னென்னு படிச்சு நாங்கள் இடைவட்டம்டா என்னென்னு படிச்சு நாங்க நேற்று ஏக்கும் ஏக்கும் பிக்கும் பிரதேசம். பொதுவானது. ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம். அப்ப மற்ற படத்துல இலகுவா விளங்கி கொண்டோம் சரியா. மற்ற படம் சொன்னா என்ன, இப்படி ஏ இப்படி பி இப்படி ரெண்டும் ஒன்றோட ஒன்று இடைவெட்டக்குள்ள ஏ இவர் ரெண்டு வைங்கோ, பி இவர் ரெண்டு வைங்கோ. ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிறவர் இந்த நடுவுல இருக்க பிரதேசம். இந்த நடு பிரதேசம் ஏ என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார், அது மாதிரி பி என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இருக்கிறார். ஆனா இங்க அப்படி பார்க்கிறார் சரியா. இங்க ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் இந்த ஏ என்ற வட்டம். ஏன்னு பாருங்க, இங்க பாருங்க. இப்ப நாங்க நிலட்டின பகுதி ஏ என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார், இந்த நிலட்டின பகுதி பி என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப இந்த பகுதி ஏக்குள்ளேயும் இருக்கிறார், பிக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் இந்த ஏ சரியா. இப்ப சரிப்புல எடுக்கிற கேள்வியில இப்படி ஒன்று வரலாம். இப்ப சரிப்புல எடுக்கிற கேள்வியில இந்த படத்துக்கு தந்துட்டு ஏ இடைவட்டு பி, ஏ இடைவட்டு பி சமன் ஏ. சரியா பிள்ளையா பிள்ளை? சரி பிள்ளை எடுக்கிற கேள்வி வந்தா இதுக்கு சரியா பிள்ளையா போடுவோம். ஏ இடைவட்டு பி ஏக்கு சமன் இந்த படத்துக்கு சரி. சரி. இந்த படத்துக்கு சரி. ஏன் இங்க ஏ இடைவட்டு பி என்றதும் ஏ என்றதும் சேம். இங்க பாருங்க, ஏ என்றது இவர், ஏ இடைவட்டு பியும் இவர் தான். அப்ப ரெண்டும் ஒன்று கொண்டு சமன். ஆவே சரி போடுவோம். பி இப்ப சரியா, ஏ இடைவட்டு பியும் சரியா சமனா? இல்ல. சமன் இல்லை. இதுக்கு நாங்க பிள்ளை என்று போடுவோம், இதுக்கு பிள்ளை என்று போடுவோம். ஏன் பி என்றவர் இந்த பெரிய வட்டம், பி என்றது பெரிய வட்டம், ஏ இடைவட்டு பி என்றது இவ்வளவுதான். அப்ப பெரிய வட்டமும் சின்ன வட்டமும் கொண்டு கொண்டு சமன் இல்லை தானே. ஆகவே சமன் இல்லை. ஆகவே இதுக்கு பிழை போடுவோம் சரியா. சரி பிள்ளைகள் எல்லாம் இதுல வாரது இருக்கு சரியா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 25 கேள்வியில ஒரு கேள்விக்கு பதிலா இந்த தொடைகள்ல ஒரு கேள்வி வரும். ஒன்று நிலற்றத ஒரு படமா போடலாம், அல்லது நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி என்ற ஒரு சமன்பாடு படிக்க போறோம், அந்த சமன்பாடுல ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லது இப்ப நான் போட்ட மாதிரி சரி பிள்ளைகளை ஒரு கேள்வி கேட்கலாம். 25 கேள்வியில ஒரு கேள்வி கட்டாயம் வரும். ஓகே.
அப்ப அடுத்ததுக்கு வருவோம். ஏ ஒன்றிப்பு பி, ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி என்று சொன்னா என்ன படிச்சினாங்க? ஏயும் பியும். சரியா? நான் சொன்னா யூனியன் என்று சொன்னாதான் நமக்கு பிடிச்ச குறியீடு. அதுல டென்ஷன் ஆகவே தேவையில்லை. இதுலதான் நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசத்தை யோசிக்க வேண்டியிருக்கும். யூனியன் ஒன்றிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இங்கால இருக்கிற யாரு? ஏ. அப்ப ஏஐன்னு எழுதணும். இந்தியால இருக்கிறதாரு பி, அப்ப பிஐன்னு எழுதணும். ரெண்டையும் ஒரே படத்துல எழுதணும். சரியா? ஒன்றிப்பு வந்தா கடுமையா யோசிக்காதீங்களே. ஒன்றிப்பு தான் உள்ளதுக்குள்ள ஈஸி. ஒன்றிப்பு வந்தா ரெண்டு பக்கத்திலையும் இருக்கிறவரை ஒரே படத்துல எழுதணும். ஏயும் இதுக்குள்ளாம வரப்போறார். ஏயும் பியும். சரியா? ஏயும் வரப்போற, பியும் வரப்போற. அப்ப பிஏ நிறுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கலா ஏயும் நிரப்பப்பட்டுட்ட. அப்ப இதான் ஏ ஒன்றிப்பு பி. சரின்னு சொன்னா சரியா போட்டு கொடுப்போம். முழுசா வரப்போம். சரியா? ஓகே. இப்ப இப்ப இந்த இந்த படம் கிட்ட தானே, இந்த படத்துல இருந்து அந்த படத்துக்கு போமா, இந்த படத்துல இருந்து இந்த படத்துக்கு போ. ஏ ஒன்றிப்பு பி முழுவதன் டேஷ். ஏ ஒன்றிப்பு பி முழுவதுக்கும் டேஷ். அப்ப எது பிள்ளை நிரப்பப்படும்? ஒண்டா ரெண்டா மூண்டா நிரப்பப்படும்? ஒண்டா ரெண்டு மூன்று நிரப்பப்படும். சரியா? மூன்று என்ற ஏரியா தான் நிரப்பப்பட போகுது. ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கிற இன்னொரு ஷார்ட்கட் வந்து, இப்படி முழுவதுக்கும் டேஷ் வந்தா அந்த டேஷை அழிச்சு போட்டு யோசி. முழுவதுக்கும் டேஷ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த டேஷ் அழிச்சு போட்டா இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ ஒன்றுக்கு பி என்றது யாரு? ஏ ஒன்றுக்கு பி என்றது இவர். சரியா? ஏ ஒன்றுக்கு பி என்றது இந்த படம். சரியா? இவ்வளவுத்துக்கும் டேஷ், இவ்வளவுத்துக்கும் நிரப்பி போட்டா இவ்வளவும் தவிர்ந்த மிச்சம் எல்லாம். இங்க என்ன நிலட்டி இருக்கமோ அங்க நிலட்டக்கூடாது, என்ன நிலட்டலையோ அது அங்க நிலட்டணும். சரியா? முழுவதுக்கும் டேஷ் வரக்குள்ள நாங்க இப்படி ஒரு ஷார்ட்கட்டை பாவிக்கலாம். அந்த டேஷ் அழிச்சு போடுறது. சரியா? அந்த டேஷ் அழிச்சு விட்டா அதுக்கு என்ன படம் வரும்னு சொல்லி ரஃபா கீறுறது. ரஃபா கீறி போட்டு இப்ப இவர் தவிர்ந்த டேஷ்ன்னு சொன்னா என்ன? இவர் தவிர்ந்த பிரதேசம். அப்ப இவரை விட்டு மிச்சத்தை எல்லாம் நிலட்டணும்னு சொன்னா இவர் என்ன? ஏ நிலட்டப்பட்டிருக்கார், பி நிலட்டப்பட்டிருக்கார். அப்ப அவரை விட்டு மிச்சத்தை எல்லாம் நிலட்டணும்னா வெளியால இருக்கிற பிரதேசத்தை நிலட்டணும். வெளியால இருக்கிற பிரதேசத்தை நிலட்டணும். சரியா? இன்னொரு வகையில சொல்லணும்னா பாருங்க, உள்ளுக்குள்ள வட்ட நிலட்டுப்பட்டிருக்கு, நீலட்ட கூடா. வெளிவட்ட நிலட்டுப்பட்டிருக்கு, நீலட்ட கூடா. இங்க நிலட்டு படல, அப்ப நிலட்டணும். ஓகே தானே? சரியா? ஓகே. அடுத்தது. சரி, அடுத்தது பேட்டர்னுக்கு வருவோம். இங்க இருக்கு ஏ டேஷ் இடைவட்டு பி. ஏ டேஷ் ஏ நிரப்பி இடைவட்டு பி. ஒன்றுக்கு டேஷ் வந்து அடுத்ததுக்கு அடுத்ததா இடைவட்டு வந்தா நான் இதை எப்படி வாசிக்கொண்டு சொல்லியிருக்கிறேன் ஷார்ட்கட். இதை எப்படி வாசிக்கணும்னாங்க, ஏ தவிர ஏ வரக்கூடாது. சரியா? ஏ வரக்கூடாது. அங்கால பி, பி மட்டும். சரியா? ஏ வராம பி மட்டும், ஏ தவிர்ந்த பி மட்டும் ரெண்டு சொன்னா இதுல எது வரப்போகுது பிள்ளைகள்? ஒண்டா ரெண்டா மூண்டா? ரெண்டு. ரெண்டு வரப்போகுது. வெரி குட். ரெண்டு வரப்போகுது. ஏன்னா ஏ வரக்கூடாது, ஏக்கு டேஷ் போட்டுட்டோம். சரியா? ஏக்கு டேஷ் சொன்னா ஏ நிரப்பிய ஏ தவிர. சரியா? ஏ தவிரன்னு சொன்னா பிள்ளைகள். சரியா? இதை வேற ஒரு முறையில சொல்லித்தாரு. உண்மையா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, இப்ப இவர் ஏ டேஷ்ன்னு சொன்னா ஏய தவிர மிச்சம் எல்லாம் சொன்னா இந்த வெளிவட்டம் நிலட்டுப்பட போகுது, இந்த வெளியில இருக்கிற ஏரியா நிலட்டுப்பட போகுது. அடுத்தது பாருங்க, பிஏ நிலட்டுன்னு சொன்னா இந்த பி என்ற வட்டம் ஃபுல்லா நிலட்டுப்பட போகுது. நடுவுல இருக்கிறது என்ன? இடைவட்டு. இடைவட்டுன்னா ரெண்டு தரக்கையும் நிலட்டுப்படுற பொதுவான பிரதேசம். ஏ டேஷ் என்று சொல்லக்குள்ளையும் ஏ டேஷ் நிரப்பக்குள்ளையும் ஏ தவிர்ந்த என்னக்குள்ள இந்த பகுதி நிலட்டுப்படும். பிஏ நிலட்டும் போதும் இந்த பகுதி நிலட்டுப்படும். அப்ப நடுவுல இடைவெட்டு இருக்கிறாருல்ல, அப்ப ரெண்டு தரப்பையும் நிலட்டுப்படுறவர் யாரு? இந்த பிரதேசம். இப்படி விளங்கி கொள்ளலாம். அல்லது ஷார்ட்கட்டா யோசிக்கிறது சொன்னா ஏ டேஷ் சொன்னா ஏ தவிர ஏ வராது. அங்கால பி மட்டும் கொண்டு வரக்குள்ள இந்த பி வரும். ஓகேவா? சரி, ரெண்டு முறையிலையும் சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கேஷ் பண்ணி கொடுங்க. சரியா? சரி, அங்கால இங்க வந்துட்டார். ஒன்றிப்பு வந்துட்டு
ஒன்றிப்புக்கு நாங்க இவ்வளவு யோசிக்க தேவையில்லை தானே. ஒன்றிப்பு சிம்பிள். ஒன்றிப்புல இவ்வளவு ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. இது என்ன? ஏ டேஷ். ஏ டேஷ்ன்னு சொன்னா என்ன? ஏ தவிர மிச்சம் எல்லாம் நிலட்டும். சரியா? ஏ டேஷ்ன்னு சொன்னா இந்த ஏ என்ற வட்டத்தை விட்டு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் நிலட்டணும். அதையும் இந்த படத்துல நிலட்டணும். அங்கால பி. பி என்று சொன்னா இந்த பெரிய ரவுண்ட் பிஐயும் நிலட்டணும். அப்ப இதுல எந்த பகுதியில நிலட்டுப்பட போகுது? 1 2 3. இதுல எந்த பகுதியில தான் நிலட்டுப்பட போகுது இந்த படத்துக்கு? சொல்லுங்க மேராஜ். செஞ்சார்கள் அல்லது தெரிஞ்சார்கள்? 1 2 3 அல்லது பலவா? 2 என்ன திரும்ப சொல்லுங்க. சொல்லுங்க. 2 3 2 3. 2 3 இல்லை. வேற யாராவது? 2 2 மட்டும் சார். 2 மட்டும். 2 மட்டுமா? 1 2 3. 2 மட்டும் வந்து தங்கச்சி இந்த படம். அது ஏ டேஷ் இடைவெட்டு பி என்று வரக்குள்ளதான் 2 மட்டும் நிலட்டு படம். ஏ மட்டும் சாரி பி மட்டும். இங்க ஒன்றிப்பு இருக்கு. ஒன்றிப்புன்னா ஏ டேஷையும் இந்த படத்துல கீறணும், பியையும் இந்த படத்துல கீறணும். அப்ப எது எதெல்லாம் நிலட்டு? 2 2 சார். என்ன? 1 2 ஃபுல்லான லெட்டர். 2 2 அதேதான். சரி, இப்பதான் பிடிபட்டிருக்கு கேரோலின். இப்ப பிடிபட்டிருக்கு. ஒன்றும் ஆம் சார். வரும், மூன்றும் வரும். ஏன்னு சொல்றேன் பாருங்க. நடுவுல ஒன்றிப்பட்டா கணக்கை யோசிக்க வேணாம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நடுவுல ஒன்றிப்பண்டா எங்களுக்கு பிடிச்ச குறியீடே தான் ஒன்றிப்பு. கணக்கை யோசிக்க விடாது. சரியா? ஒன்றிப்பண்டா என்ன செய்யணும்? இந்த 2 பக்கம் இருக்கிறத ஒரே படத்துல இருக்கிறோம். சரியா? 2ஐயும் ஒண்டா சேர்க்கிறவர் தான் ஒன்றிப்பு. ஏ டேஷ். ஏ டேஷ்ன்னு சொன்னா பிள்ளைகள், ஏ டேஷ்ன்னு சொன்னா இவர் தான் ஏ. ஏக்கு நிரப்பி போட்டிருக்கு. அப்ப சரி, கடைசியா நான் தள்ளி நிக்கிறேன் தம்பி, எல்லாத்தையும் நிரப்பி போட்டு. ஓகே. ஏ டேஷ்ன்னு சொன்னா சரியா? ஏ டேஷ்ன்னு சொன்னா ஏ தவிர மிச்சம் எல்லாத்தையும் நின்றுட்டோம். சரியா? பாருங்க, ஆறுதலா சொல்லிட்டார். ஏ டேஷ்ன்னு இல்லட்ட போற இந்த படத்துல இவர் ஏ. ஏ டேஷ்ன்னு சொன்னா ஏ தவிர மிச்சம் எல்லாம் நிலட்டுறோம். சரியா? அப்ப வெளியால இருந்து எல்லாம் வரப்போகுது, இவரும் வரப்போகுது. ஏய மட்டும்தான் நிலட்டக்கூடாது. ஓகேவா? இப்ப நான் ஏ டேஷ் நிரப்பிட்டேன் இந்த படத்துல. அதாவது ஏ தவிர மிச்சம் எல்லாத்தையும் நிலட்டிட்டேன். இந்தா முடிஞ்சு. இவர் முடிஞ்சு. அடுத்த பி நிலட்ட போறேன். சரி, பி என்றது யாரு? பி என்றது இந்த பெரிய வட்டம். சரி, அந்த பி என்றது பெரிய வட்டம். உள்ளுக்கு இருக்க சின்ன வட்டமே பி என்றது பெரிய வட்டம். அப்ப பி நிலம். சரியா? இன்னொரு கலர்ல நிலட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு மேற்கடி படுத்தலாம். சரி, இன்னொரு கலர் நின்றேன். இப்ப நான் பி நிலட்ட போறேன். சரியா? இப்ப பாருங்க, எல்லாமே நிலட்டுப்பட்டுட்டு எல்லா பகுதியும் நிலட்டுப்பட்டு ஏ டேஷ்ன்னு சொல்லக்குள்ள ஏ தவிர மிச்சம் எல்லாத்தையும் நிலட்டுப்பட்டேன். அப்ப நடுவுல நிரப்பு படல. ஆனா அடுத்ததா பிஏ இதே படத்துல நிலட்டணும். பின்றது பெரிய வட்டமாச்சு. அப்ப பிஏ நிலட்டக்குள்ள முழுமையாக நிலட்டுப்பட்டுட்டு. இப்ப அப்படி இந்த கேள்வியை வச்சு கொண்டு மேற்கேள்வி விளங்கப்படுத்த போறோம் பாருங்க. 2 தடவையும் நிலட்டுப்பட்டார்கள் யாரு? 2 தடவை நிலட்டுப்பட்டார்கள் இந்த 1 இந்த 2 இந்த 3. 2 சார். விளங்கிச்சா? 2 கலர்லயும் இருக்கு பாருங்க. ஒரேஞ்ச் கலர்லயும் இருக்கு, நீல கலர்லயும் இருக்குன்றது இந்த 2 புரிய பிரதேசம், இந்த 2 வார பிரதேசம். சரியா? மேல பாருங்க, அது மட்டும்தான் நிலட்டி இருக்கு. ஏனென்ன நடுவுல என்ன குறியீடு இருக்கு? அங்க இடைவெட்டு. இடைவெட்டுன்னா பொதுவானது. 2 படத்துக்கும் 2 பேருக்கும் பொதுவானதை மட்டும் நிலட்டணும். இங்க பாருங்க, 2க்கும் பொதுவானதுண்டா இந்த இங்க பாருங்க, இது ஒரேஞ்சிலையும் அடிபட்டிருக்கு, நீளத்திலையும் அடிபட்டிருக்கு. அப்ப 2க்கும் பொதுவானது இந்த 2வது ஏரியா, இந்த ஏரியா. அப்ப அதை செய்யறோம். இடைவெட்டபடியே நாங்க யோசிக்கிறோம். சரியா? யோசிச்சு கண்டுபிடிச்சு போட்டுருக்கோம். ஒன்றை பண்ணா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏ ரேஷன் சொன்னா ஏயை விட்டுட்டு எல்லாத்தையும் கலட்டிக்கிற
பின்னு சொன்னா பிஏ ஃபுல்லா கலர் அடிக்கிற அவ்வளவுதான். இப்ப விளங்கிச்சா? 1 2 3 ஸ்டார்ட்ல கொஞ்சம் குழப்பமா இருந்தாங்களுக்கு விளங்கிருக்கா? விளங்கிட்டா? ஆம் சார். ஓகே குட். சரி, ஹபீஸ் இருக்கீங்களா? ஓம் சார். ஹபீஸ் விளங்கிச்சா? ஹபீஸ் ஓம் சார். ஓகே. சரி, இப்ப இதுக்கு வருவோம். ஓகே, இப்ப இந்த படம் இங்க இருக்கு. சரியா, இந்த படம் இங்க இருக்கு. இதோட ஆப்போசிட் தான் அடுத்து. சரியா, இவரோட ஆப்போசிட் தான் நெஞ்சால இருக்க போகுது. என்ன செய்ய போறோம்? இங்க பாருங்க, ஏ டேஷ். சரியா, ஏ டேஷ் ஒன்றிப்பு பி முழுவதுக்கும் டேஷ் போட்டிருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முழுவதுக்கும் டேஷ் போட்டா என்ன செய்யணும்? அந்த டேஷை அழிச்சு போட்டு, சரியா? ஓகே, சரி, நீங்க சொன்ன விட சரி. அந்த டேஷை அழிச்சு போட்டு இவருக்கு யோசிக்கும். இவருக்கு யோசிச்சோம்டா, இவருக்குரிய படம் இந்தாக்கிரி இருக்கும் பக்கத்துல. ஏ டேஷ் ஒன்றிப்பு பி, ஏ டேஷ் ஒன்றிப்பு பி. இப்ப இவ்வளவும் தவிர்ந்த பிரதேசம்டா. இப்ப சொல்லுங்க, ஒன்றை நிலட்டையா, ரெண்டை நிலட்டையா, மூன்றை நிலட்டையா? சொல்லுங்க பாப்போம். ஒன்றையும் விளையாடக்கூடாது சார். நிலட்டக்கூடாதான் கரோலின் சொல்றா. வேற யாராச்சும் கரோலின் எப்படியா ஆமோதிக்கிறீங்களா இல்லாட்டி பிள்ளைன்னு சொல்றீங்களா? ஒன்றை நிலட்டணுமா, ரெண்டை நிலட்டணுமா, மூன்றை நிலட்டணுமா? சொல்லுங்க பிள்ளை. ஏஞ்சலின் சொல்லுங்க. ஒன்றா, ரெண்டா, மூண்டா? எதை நிலட்டணும்? நிர்ணயா சொல்லுங்க. ஒண்டையா, ரெண்டையா, மூண்டையா நிலட்ட போறோம் இந்த படத்துக்கு? மெசேஜ்ல போடலாம். பவித்ரா சொல்லுங்க. பவித்ரா ஒன்றா, ரெண்டா? ஒன்றையும் நிலட்டக்கூடாது. ஒண்டையும் நிலட்டக்கூடாது. ஒண்டையுமே நிலட்டக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த படத்துல ஒப்போசிட் தான் இவர். அப்ப இவர் தவிர்ந்த பிரதேசங்களை தான் நாங்க இஞ்சி நிலட்டணும். இவர் தவிர்ந்த பிரதேசமே இல்லை. சரியா? அல்லது வேறொரு முறையில சொல்றேன்டா, இங்க நிலட்டினதே இங்க நிலட்டக்கூடாது, இங்க நிலட்டினே இங்க நிலட்டக்கூடாது, இங்க நிலட்டினது இங்க நிலட்டக்கூடாது. அப்ப ஒன்றையுமே நிலட்டக்கூடாது இந்த படத்துக்கு. சரியா? ஓகேவா பிள்ளைகள்? விளங்கினதா எல்லாருக்கும்? இப்ப நான் சார் ஒரு டவுட் உண்டு சொல்லுங்க இல்லையா, சொல்லுங்க, என்ன டவுட் இல்ல? சார். 5வது படத்துல வந்து இப்ப நான் டெஸ்ட் பேப்பர்ல வந்து அந்த பி அதை மட்டும் தானே கவர் பண்ணி காட்டணும். 5வது படத்துல இதானே 5வது. ஓ சார், இதுல என்ன டவுட் உங்களுக்கு? அதுல வந்து அந்த பி அந்த சர்க்கிளை மட்டும் தானே நான் கலர் பண்ணி காட்டணும் டெஸ்ட் பேப்பர்ல. ஒன்றுக்கு பி. ஓ, இந்த ரெண்டையும் ஒரே படத்துல கீறணும். அப்ப அது ஏ டேஷ்ன்னு சொன்னா ஏ தவிர மிச்சம் எல்லாத்தையும் கலர் பண்ணணும். சரியா? ஏ தவிர மிச்சத்தெல்லாம் கலர் பண்ணக்குள்ள இந்த 2வது பிரதேசமும் இந்த 3வது பிரதேசமும் கலர் ஆகிடும். பிறகு பிஏ கலர் பண்ணணும். அதே படத்துல பிஏ கலர் பண்ணக்குள்ள இந்த 1வது பிரதேசமும் 2வது பிரதேசமும் கலர் ஆகிடும். அப்ப ரெண்டையுமே ஒரே படத்துல கலர் பண்ண போறோம். அப்போ முழுமையாக கலர் ஆயிட்டு. ஓகேவா? இப்ப இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? திரும்ப கேளுங்க. இப்ப கேளுங்க லேடியா, நோ ப்ராப்ளம். எத்தனை நேரம் கேட்டாலும் நான் சொல்லுவேன். லேடியா இருக்கீங்களா? அந்த சர்க்கிள்ல வந்து பிய மட்டுமா கலர் பண்ணி காட்டணும் அந்த டெஸ்ட் பேப்பர்ல. பிஏ அதுதான். மட்டும் கலர் பண்ணணுமா? ஓ, அது மட்டுமா கலர் பண்ணி நாங்க இப்ப பேப்பர்ல காட்டணும்? இல்ல இல்ல இல்ல, இது ஃபுல்லா கலர் பண்ணணும். இதுல பிஏ கலர் பண்ணணும்னா பிஏ கலர் பண்ணணும்னா பிஏ ஃபுல்லா கலர் பண்ணணும். ஓகேவா? இதுல ஓ சார், சார். பிஏ ஃபுல்லா கலர் பண்ணணும். பி மாதிரி கேஷ்ன்னு சொன்னா ஏ தவிர மிச்சம் எல்லாத்தையும் கலர் பண்ணணும். சரி, இதுல என்ன எழுத்திருக்கோ, யூனியன் வந்தா இதுல என்ன எழுத்திருக்கோ அவரை முழுமையா கலர் பண்ணணும். அப்ப பி என்ற வட்டத்தை முழுமையா கலர் பண்ணணும். இந்த ஒரேஞ்சில கலர் பண்ணிருக்கேன் பாருங்க, பி என்ற வட்டத்தை முழுமையாக கலர் பண்ணணும். பி மட்டும் என்ற ஏரியா கலர் பண்றதில்ல. பின்னு சொன்னா பிஏ ஃபுல்லா கலர் பண்ணணும். சரி சார், விளங்கிட்டு. ஓகே ஓகே, சரி, ஓகேயா? சரி, அப்ப இதுல இருக்கிற 6 படம் இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும். அப்ப ஏற்கனவே ஒரு 10 படம் தேறிட்டோம். அப்ப இது எங்களுக்கு போதும். இனி எங்களுக்கு
இந்த மூன்றாவது கேள்வியை ஒரு வடிவ விளங்கி எடுத்துட்டோம்னு சொன்னா சரியா? அதான் மெயின் கேள்வி. இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்கிறோம் சரியா? இந்த கேள்வி ஏன் நல்ல வடிவம் விளங்கி கொள்ளுங்க. மூன்றாவது இதுல ஏ என்றவர் யாரு, பி என்றவர் யாரு, சி என்றவர் யாரு, டி என்றவர் யாரு என்றதை நாங்கள் இனங்காண போகிறோம் சரியா? அவ நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னுக்கு இந்த ரெண்டு தொடைகளையும் விளங்கப்படுத்திடுறேன். பழமையா ஏ பி சொல்லி தானே போடுவோம். இதுல இந்த தொடைக்கு பெயர் வச்சிருக்காங்க. இது என்ன தொடை என்று பெயர் வச்சிருக்காங்க. ஓகே, இது இது ஒரு முழுமையா யோசிக்கக்குள்ள ஒரு வகுப்புல உள்ள பிள்ளைகள். சரி, ஒரு வகுப்புல உள்ள பிள்ளைகள் என்றதான் ஆங்கில தொடை. அப்ப வகுப்புல உள்ள பிள்ளைகளை நாங்க வேற வேற மாதிரி பிரிக்கலாம். சின்ன சின்ன உபதொடைகளாக பிரிக்கலாம். இதுல ரெண்டு உபதொடைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பெண் பிள்ளைகள். வகுப்புன்னு சொன்னா ஒன்று ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, இல்லாட்டி பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த ரெண்டுல ஒன்றுதான் இருக்கும் சரியா? வேற மூன்றாவதுன்னு சொல்லி ஒன்று இல்லை. ஏன்னா ஒன்று ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அதே மாதிரி இவர்லையும் ரெண்டுல ஒன்றுதான். ஒன்று 10 வயதை விட கூடின பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது 10 வயதை விட குறைஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க சரியா? 10 வயதை விட ஒன்று கூடவா இருக்கும் அல்லது 10 வயதை விட குறைவாக இருக்கும் சரியா? அப்ப இந்த வட்டத்தால சரியா, இந்த வட்டத்துக்குள்ள வார எல்லாரும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னா, இந்த வட்டத்தை விட்டு வெளியால இருக்கிற ஆட்கள் எல்லாம் யாரா இருப்பாங்க? இந்த வட்டத்தை விட்டு வெளியால. ஆண் பிள்ளைகளா ஓகே, வெரி குட் சஸ்மிதா. இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் பெண் பிள்ளைகள் என்று குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வட்டத்துக்கு வெளியால இருக்கிற இந்த இவர் ஏ ஒரு ஆண் பிள்ளை, இந்த டி ஒரு ஆண் பிள்ளை. அவர்கள் எங்க ரெண்டாலும் பரவாயில்ல, இந்த வட்டத்துக்குள்ள நிக்கிறாங்களா? இல்ல. உதாரணத்துக்கு ஒரு வட்டத்தை கிரி போட்டு சரியா, வட்டத்தை விரிட்டு இதுல பெண் பிள்ளைகள் தான் வந்து நிற்கும் ரெண்டு சொன்னா போய் சஞ்சய் நிப்பீங்களா? போயிட்டு யாரு? அசர், சஞ்சய், மதுவர்சன், சபி, தசன், ஹேசான் சரியா? ஒரு யுரைத், அல்தாப் ஒரு வட்டம் கொண்ட கீழி போட்டு இதுக்குள்ள பெண் பிள்ளைகள் தான் வந்து நிக்கணும் சொன்னா அந்த வட்டத்துக்கு போய் நிப்பீங்களா? இல்ல சார். நிக்க மாட்டோமே. நம்ம வட்டத்துக்குள்ள பெண் பிள்ளைகள் தான் நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்குள்ள போய் நீங்க நிக்கலாது சரியா? பெண் பிள்ளைகள் நிக்கணும்னு சொன்னா இந்த வட்டத்துக்குள்ள பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப நீங்க வட்டத்துக்கு வெளியால் தான் நிப்பீங்க சரி? வட்டத்துக்கு வெளியே எங்கேயோ நிப்பீங்க, எங்கேயோ அங்க நிக்கலாம், இங்க நிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். வட்டத்துக்கு விட்டு வெளியால இருக்கு. அப்ப இந்த வட்டத்துக்கு வெளியால வார எல்லாரும் ஆண்கள். ஆண்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இதுல இல்லை. இதுல சொல்லியிருக்காது ஏதாவது ஆண்கள் சொல்லல. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த வட்டத்துக்குள்ள உள்ள இருக்கிறார்கள் பெண்ணுன்னு சொன்னா வெளியால இருக்கிற எல்லாரும் ஆண். அதை தனியே சொல்ல தேவையில்லை. அதே மாதிரிதான் இதுவும். இந்த வட்டம் வந்து 10 வயதை விட கூடின பிள்ளைகள் எல்லாம் இந்த ரவுண்டுக்குள்ள வந்து நில்லுங்கோ சொல்றாங்க. 10 வயதை விட கூடின பிள்ளைகள் எல்லாம் இந்த ரவுண்டுக்குள்ள வந்து நில்லுங்கன்னு சொல்றாங்க சரியா? அப்ப இந்த ரவுண்டுக்குள்ள இருக்கிற இந்த ஏயும் பியும் 10 வயதை விட கூடின பிள்ளைகள், அதுகள் வந்து நின்றுவாங்க. சியும் டியும் 10 வயதை விட கூடினது இல்லாட்டி என்னவா இருக்குமோ உங்களுக்கு வயது? 10 வயதை விட கூடின பிள்ளைகள். அப்ப 10 வயதை விட என்னவா இருப்பாங்க? அவங்க குறைஞ்ச வயசு குறைஞ்ச பிள்ளைகளாக இருப்பாங்க. ஓகேவா? அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு, இந்த வட்டங்கள் எல்லாம் விளங்கிட்டு, பிரதேசங்கள் என்னங்கான விளங்கிட்டு, அப்ப ஏ பத்தி சொல்ல போறோம். நீங்க அவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லணும். அதே நேரம் அவங்களோட வயதை பத்தியும் சொல்லணும். ஏன்னா சஞ்சய் விளங்கிட்டேன், எனக்கு காய்ச்சல் விளங்கிச்சா சஞ்சய்? சார். அப்ப சொல்லுங்க சஞ்சய், ஏ பத்தி சொல்லுங்க, அவரோட வயதை பத்தி முதல்ல சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவர் ஆனா பெண்ணான்னு சொல்லுங்க. ஏன்றது யாரு சொல்லுங்க? ஏன்றது யாரு? 10 வயதிலும் கூடிய ஆண் பிள்ளைகள். வெரி குட். 10 வயதிலும் கூடிய. ஏனண்டா 10 வயதிலும் கூடிய என்ற வட்டத்துக்குள்ளதான் ஏ இருக்கிறார். அப்ப அவருக்கு 10 வயதோட கூட. 1000 பெண்ணென்ற ரவுண்டுக்குள்ள நிக்கிறாரோ? பெண்ணென்ற ரவுண்டுக்குள்ள நிக்கிறாரா? இல்ல தானே, வெளியால் தானே நிக்கிறாரு. அப்ப அவர் பெண்ணா இருக்க முடியாது. அப்ப 10 வயதிலும் கூடிய
ஆண். ஏன்றவர் 10 வயது கூடிய ஆண். சரியா? பிக்கு வருவோம். சரியா? பிக்கு அங்க லியானி இருக்கீங்களா? லியானி லியானிக்கு விளங்கிச்சா? இவ்வளவு நேரம் நாங்க காய்ச்சிருக்கேன். விளங்கிச்சா? அப்ப சொல்லு, பி என்றவர் யாரு? பி என்றவர் வயதையும் சொல்லுங்க. சொல்லுங்க. 10 வயதில் கூடிய பெண் பிள்ளைகள். 10 வயதிலும் கூடிய 10 வயதிலும் கூடிய பெண். வெரி குட். சரி. ஏன் பி என்றவர் பாருங்கோ, பி என்றவர் 10 வயதிலும் கூடிய பிள்ளைகள் என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப அவருக்கு 10 வயதோட கூட முடிவெடுத்தாரு. 10 வயதும் கூடிய. அதே நேரம் பெண் என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார் பி. பெண் என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார் பி. அப்ப அவர் ஒரு பெண். ஓகேவா? சரி, குட். ஓகே, யாரு? பவிஹாசினி இருக்கீங்களா? பவிஹாசினி பவிஹாசினி உள்ள நேரம் நாங்க ஆச்சு விளங்கிச்சா? பவிஹாசினி. ஓம் சார். ஓகே, அப்ப சிஏ பத்தி சொல்லுங்க பவிஹாசினி. வயது சொல்லுங்க. 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளைகள். 10 வயதிலும் குறைந்த 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளைகள். 10 வயதிலும் குறைந்த பெண் பிள்ளைகள். ஓகே, வெரி குட். சரி, அசிங்கமா எழுதுங்களே. ஓகே, உங்களுக்கு விளங்கினா சரி. ஓகே, என்ற எழுத்து இப்படித்தான் இருக்கும். நீங்க வடிவாளுங்க. சரியா? இப்படி எக்ஸாமுக்கு எல்லாம் இப்படி எழுதக்கூடாது. எழுதி பார்த்தாலே இது என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு, இந்த பிள்ளை கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளை இல்லையோ என்று சொல்லி ஒரு மைண்ட் செட் வரும். உறுப்பமையை எழுத பழகுங்க. சரியா? என்ன மாதிரி எழுதாங்க. ஓகே, அப்ப சிக்கு வருவோம். சி வந்து 10 வயதிலும் கூடியவர் என்ற ரவுண்டுக்குள்ள இல்ல. அப்ப அதுல இருந்தே நாங்க சொல்லலாம் வெளியால இருக்கா 10 வயதிலும் குறை. ஓகே, வயதை பத்தி சொல்லிட்டோம். இனி பெண் பிள்ளைகள் என்ற ரவுண்டுக்குள்ளதான் சி இருக்கு. அப்ப அவர் ஒரு பெண். ஓகேவா? சபி இருக்கீங்களா? சபி கிளாஸ்ல சபி சபி பட்டிகளோ? சபி, நாங்க இவ்வளவு நேரம் காய்ச்ச விளங்கிச்சா? சபி சபி தசன் தசன் சேவியர் தசன் இருக்கீங்களா? தசன் தசன் இருக்கீங்களா? தசன் சபி 2 பேர் ரிப்ளை இல்லை. அப்படின்னா நித்திரையா இருக்கணும் அல்லது வேற ஏதாவது வேலையா இருக்கும். சரியா? 2 பேரும் எனக்கு மெசேஜ் ஆச்சு போடுங்க. ஜைனப் இருக்கீங்களா? ஜைனப் ஜைனப் மின்ஹாஜ் ஜைனப் ஓ சார். காய்ச்ச விளங்கிச்சா ஜைனப்? ஓ சார். அப்ப டியை பத்தி சொல்லுங்க. டி என்ன வயதையும் சொல்லுங்க, ஆனா பண்ணான்னு சொல்லுங்க. டி என்ற டி யாரு? 10 வயதிலும் கூடிய ஆண் பெண் பிள்ளைகள். 10 வயதிலும் கூடிய ஆண் பெண் பிள்ளைகள். கூடிய கூடிய ஆண் பிள்ளைகளா? பத்து வயதிலும் என்று சொல்லி சொன்னா இங்க இருக்கு பாருங்க. 10 வயதிலும் கூடிய பிள்ளைகள்ன்றது இந்த வட்டம். சரியா? இந்த வட்டத்துக்குள்ள இந்த டி இருக்கிறாரா? 10 வயதுல கூடிய இந்த வட்டத்துக்குள்ள அந்த டி இருக்கிறாரா, இல்லாட்டி அந்த வட்டத்துக்கு வெளியால இருக்கிறாரா? வெளியில. வெளியால இருக்கிறாருன்னா அவருக்கு 10 வயதோட கூடவா குறைவா? குறைவு. குறைவு. சரி, அந்த டி என்றது பெண் பிள்ளைகள் என்ற வட்டத்துக்குள்ள இருக்கிறாரா, இல்லாட்டி வெளியால இருக்கிறாரா? வெளியில. வெளியால இருக்கிறாருன்னா அவர் பெண் பிள்ளையா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். நீங்க சொன்னது சரி. ஓகே, வெரி குட். சரியா? இப்ப எல்லாருக்கும் விளங்கிச்சா? அந்த நாள் எல்லாருக்கும் விளங்கிச்சா? பிள்ளை தெளிவா விளங்கிச்சா? நல்லா. ஓகே, குட், நன்றி. சரியா? இப்ப அடுத்த விஷயத்துக்கு போறோம். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி உடைய சமன்பாடு இப்ப சொல்லி தர போறோம். சரியா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல அப்ப நாங்கள் இப்ப நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி என்ற ஒரு சமன்பாடு அது எப்படி உருவானது, அந்த சமன்பாடோட பிரயோகங்கள் அதை படிக்க போறோம். இந்த சமன்பாடு வந்து மிக முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னா நிகழ்தகவுன்னு சொல்லி ஒரு பாடம் படிக்க போறோம். படிப்போம். அந்த பாடத்திலையும் பி ஆஃப் ஏ ஒன்றுக்கு பின்னு சொல்லி வரும். அதாவது ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி. அந்த பாடத்திலையும் இந்த சமன்பாடு தேவை.
இந்த பாடத்துக்கு இந்த சாம்பாடு தேவை. அப்ப மிக முக்கியமான ஒரு சாம்பாடு படிக்க போறோம். சரியா? அப்ப இங்க பாருங்க, இதுல ஏ தனியா பி தனியன்று ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்பில்லாதது. பொதுவான மூலகம் இங்க இருக்கா? ஏக்கும் பிக்கும் பொதுவான மூலகங்கள் இருக்கா? அப்படி இல்ல சார். பொதுவான மூலகங்கள் இல்ல, ரெண்டும் தள்ளி தள்ளி இருக்கு. சரியா? ரெண்டும் தள்ளி தள்ளி இருக்கு, ரெண்டுக்கும் பொதுவான மூலகங்கள் இல்ல. அப்ப இதுக்கு ஏ இடைவெட்டு பி இல்ல, ஏக்கும் பிக்கும் பொதுவான மூலகங்கள் இல்லை. அதை நாங்க சூனியத்தொடைன்னு சொல்லுவோம். சூனியத்தொடைக்கு நாங்க இந்த குறியீட பாவிக்க முடியும். சூனியத்தொடை, சூனியத்தொடை, சூனியத்தொடை என்று குறிக்கிறதுக்கு நாங்க இந்த குறியீட பாவிப்போம். அல்லது வெறுந்தொடை, வெறுந்தொடை மூலகங்கள் இல்ல தானே. அப்ப எம்டியா ஒரு பிராக்கெட் போட்டு விட்டா சரி, ரெண்டு பிராக்கெட் போட்டா சரி. சரியா? ஏ இடைவெட்டு பி இங்க இல்ல, ஏன்னா இங்க இருக்கு. ஏன்னா ரெண்டுக்கு ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் இந்த இருக்கு, இங்க அது இல்ல. ஆகவே அதை நாங்க சூனியத்தொடைன்னு சொல்லுவோம், அல்லது வெறுந்தொடைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, அது இருக்கட்டும். இப்ப நான் ஏ ஒன்றுப்பு பி நிலட்ட சொன்னா, ஏ ஒன்றுப்பு பி இந்த படத்துல நிலட்ட சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றிப்பு சொன்னா ரெண்டையும் ஒரே படத்துல நிலட்டுறது ஒரு இலகுவான விஷயம் தான் ஒன்றிப்பு. அப்ப ஏஐயும் நிலட்டணும். சரியா? ஏஐயும் நிலட்டணும், அது மாதிரி பிஐயும் நிலட்டணும், ஒரே படத்துல நிலட்டணும். ஓகேவா? இப்ப நான் இதுல உங்களுக்கு புதுசா ஒரு சாம்பாடை அறிமுகப்படுத்த போறேன். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி. நம்பர் ஆஃப், இது எப்படி வாசிப்போம்னா நம்பர் ஆஃப் பிள்ளைகள், நம்பர் ஆஃப், சரியா? நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி, நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி. சரியா? நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி என்றால் ஏ ஒன்றிப்பு பிக்குள்ள இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை. எத்தனை மூலகங்கள் இருக்கு, இதுக்குள்ள எத்தனை மூலகங்கள் இருக்குன்றதுதான் இந்த நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி. சரியா? அப்ப நம்பர் ஆஃப் பி ஏ ஒன்றிப்பு பியே காணணும்னு சொன்னா என்ன உங்களுக்கு தெரியும், ஏ ஒன்றிப்பு பி என்றா ஏயும் வரணும், ஏல இருக்கிற முழுசா வரணும், அதே மாதிரி பியில இருக்கிற எல்லாம் முழுமையாக வரணும். அதான் யூனியன், ரெண்டையும் ஒன்றா சேர்க்கிறதான் யூனியன். அப்ப நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி என்று சொன்னா ஏலையும் பியிலையும் இருக்கிற மொத்த மூலகங்களின் எண்ணிக்கை. அப்ப அதை தனித்தனி அதை காணணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? நம்பர் ஆஃப் ஏல இருக்கிற மொத்த மூலகங்கள் எண்ணிக்கையோட பியில இருக்கிற மொத்த மூலகங்கள் எண்ணிக்கையை கூட்டினோம்டா, சரியா? ஏல இருக்கிற மொத்த மூலகம், இது நம்பர் ஆஃப் ஏ என்று வாசிப்போம், இது நம்பர் ஆஃப் பி என்று வாசிப்போம். அப்ப நம்பர் ஆஃப் ஏ என்று சொன்னா ஏல இருக்கிற மூலகங்களோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பி என்று சொன்னா பியில இருக்கிற மூலகங்களோட எண்ணிக்கை. அப்ப ரெண்டையும் நாங்க கூட்டினோம்னு சொன்னா ஏலையும் பியிலையும் இருக்கிற மொத்த மூலகங்களோட எண்ணிக்கையை காணலாம். சரியா? மொத்த மூலகங்களோட எண்ணிக்கையை காணலாம். ஓகேவா? இப்ப இதுக்கு வருவோமா? சரியா? இந்த சமன்பாடு நாங்க பாவிக்க மாட்டோம், ஏன்னு சொன்னா இது இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் பாவிப்போம். சூனியத்துடைய அந்த ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் இல்லாட்டி தான் இந்த சமன்பாடை பாவிப்போம். இதுதான் நாங்க அடிக்கடி பாவிக்க போறோம். அப்ப இங்கேயும் இதே மாதிரி எழுதிப்போம். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பிக்கு, சரியா, நம்பர் ஆஃப் ஏஐயும் நம்பர் ஆஃப் பிஐயும் கூட்டினா இங்க ஒரு மிஸ்டேக் கொண்டு வருது. என்ன மிஸ்டேக் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சாம்பார்ல நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பியை காணணும். அதாவது ஏ ஒன்றிப்பு பி என்றா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ ஏயும் அங்கால பியும். சரியா? ஏல இருக்கிற மூலகங்களோட எண்ணிக்கையும் பியில இருக்கிற மூலகங்களோட எண்ணிக்கையும் சேர்த்து தான் ஏ ஒன்றுக்கு பியில இருக்கிற மூலகங்களோட எண்ணிக்கை. அப்ப நம்பர் ஆஃப் ஏஐயும் நம்பர் ஆஃப் பிஐயும் கூட்டினா சரியா வராது. ஏன் வராது? ஏதாவது என்ன மூன்று பெருமான என்னண்டு சொல்லுங்க, நீங்க சொன்ன சரி சொல்லுங்க. பிரதேசம் 2 தடவை கூட்டு
ஓகே, இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு தெரியுமா? இதுல நம்பர் ஆஃப் ஏல இருக்கிற மூலகங்களை கூட்டக்குள்ள நம்பர் ஆஃப் ஏ முழுமையா வந்துட்டு, சரியா? நம்பர் ஆஃப் ஏ முழுமையா வந்துட்டு இங்க சரி. பிறகு நம்பர் ஆஃப் பியை திரும்ப கூட்டக்குள்ள நம்பர் ஆஃப் இவ்வளோத்தையும் கூட்ட போறோம். பாருங்க, இந்த இடம், அதாவது இந்த இடம் உங்களுக்கு தெரியும், இவராரு இடைவெட்டு. இந்த ஏ இடைவெட்டு பி என்ற இடம் ஏக்குள்ளேயும் இருக்கிறார், பிக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப ஏ கூட்டும் போதும் சரியா, ஏல இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கையை கூட்டக்குள்ள இவர் ஒரு தரம் வந்துட்டார், சரியா? ஆமாம், சொல்லுவேன் தம்பி. ஏல இருக்கிற மூலகங்களை கூட்டும் போது இந்த ஏ இடைவெட்டு பி வந்து இதுக்குள்ள இருக்கிறார், சரியா? ஏன்றது முழுமையா தானே தம்பி? ஏன்றது நம்பர் ஆஃப் ஏன்னா ஏக்குள்ள இருக்கிற மொத்த மூலகங்களோட எண்ணிக்கை, அதுக்குள்ளதான் ஒரு பகுதி இவரும் வரும், சரியா? அப்ப ஏ இடைவெட்டு பி வந்து ஒரு தரம் கூட்டுப்பட்டுட்டார். திரும்ப நம்பர் ஆஃப் பியை கூட்டக்குள்ள அதுக்குள்ளேயும் இந்த ஏ இடைவெட்டு பி இருக்கு தானே? நம்பர் ஆஃப் பி என்ற ரவுண்டுக்குள்ளேயும் பி என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இந்த ஏ இடைவெட்டு பி இருக்கிறாருல்ல. அப்ப திரும்பவும் கூட்டுப்பட்டுட்டார், சரியா? 2 தரம் கூட்டுப்பட்டுட்டு, சரியா? இந்த நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்றது ஏக்குள்ளேயும் இருக்கு, பிக்குள்ளேயும் இருக்கிறார். ஆகவே இந்த நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்றது 2 தரம் கூட்டுப்பட்டுட்டு எங்களுக்கு ஒரு தரம் தான் கூட்டுப்படணும். அப்ப எக்ஸ்ட்ராவா கூட்டுப்பட்ட அந்த வெரி குட், அதேதான். எக்ஸ்ட்ராவா கூட்டுப்பட்ட நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பிய கழிச்சு விட்டுருவோம், சரியா? உங்களுக்கு போயிட்டு சரியா பிள்ளையா? சத்தியா போயிட்டு சரியா? எக்ஸ்ட்ராவா கூட்டுப்பட்ட அந்த நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பிய ஒரு தரம் கழிச்சு விட்டோம்னு சொன்னா, ஓகே. இப்ப எக்ஸ்ட்ராவா கூட்டுப்பட்ட அந்த நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி கழிப்பட்டு போட்டு, ஓகேவா? அப்ப அவ்வளவுதான் விளக்கம், சரியா? இப்ப இது நிறுவ சொல்லி எல்லாம் வராது. இது நம்பர் ஆஃப் ஏயோட டு பி என்று சொன்னா என்ன, அதை நிறுவுக என்று சொல்லி எல்லாம் கேள்வி வர போறது இல்லை, சரியா? உங்களுக்கு இந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கும். அதுக்காண்டி சும்மா பாடமாக இல்லை தானே, கணித பாடத்தை பாடமாக்கல தானே, விளங்கி தானே படிக்கணும். அப்ப ஏன் இப்ப இது கழிவற்றுன்றது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, இப்ப இப்படி செய்யறேன், வேற வேற கலர்ல செஞ்சு காட்டுறேன் பாருங்க. திரும்ப சொல்றேன், திரும்ப ஒரு ஆள் கேட்டபடியே நான் திரும்ப விளங்கப்படுத்துறேன். ஏன் நாங்க அந்த இடைவெட்டு பியை கழிச்சோம், சரியா? ஏ இடைவெட்டு பி ஏன் படிச்சோம்னா, நம்பர் ஆஃப் ஏல இருக்கிற மூலகங்களை எல்லாத்தையும் கூட்டினோம்னு சொன்னா நம்பர் ஆஃப் ஏ இவ்வளவு இதுக்குள்ள இருக்கிற எல்லா மூலகங்களும் கூட்டுப்பட்டு, சரியா? இனி பியை கூட்ட போறோம், சரியா? இனி பியை கூட்ட போறோம்னா பிக்குள்ள இருக்கிற எல்லா மூலகங்களையும் கூட்டுவோம், சரியா? இப்ப பாருங்க, இந்த நடு ஏரியா பாருங்க, 2 தரமும் கூட்டுப்பட்டு, ஏ கூட்டக்குள்ளேயும் அவர் வந்தவர், அப்போத நீல கலர்ல வந்தவர். இப்போ பிஏ கூட்டக்குள்ளேயும் இந்த ஒரேஞ்ச் கலர்ல வெட்டுப்பட்டு வந்து 2ஆம் தரமும் வந்துட்டபடியா ஒரு தரம் கழிச்சு விடுவோம். பேசாம ஒரு தரம் இந்த நடுவில் இருக்கிற இடைவெட்ட ஒரு தரம் கழிச்சு விட்டா இப்போ ஓகே. இப்ப ஏ ஒன்றுக்கு பி வந்து ஏ சக பி சய நம்பரோ ஏ இடைவெட்டு பி, இதுதான் சாம்பாடு, ஓகேவா? இப்ப நாங்க இதை பயன்படுத்தி நாங்க கணக்குல செய்ய போறோம். இந்த சமன்பாடை நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. இது அடுத்த வருஷம் நாங்க நிகழ்தகண்ட பாடத்துல பி, அதாவது இந்த எண்ணுக்கு பதிலாக பியை போட்டு ப்ரொபாபிலிட்டி பி ஏ ஒன்றுக்கு பி சமன் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஏ டைவர்ட் பி என்று சொல்லி இன்னொரு சமன்பாடு படிப்போம். இதே சமன்பாடு தான் எண்ணுக்கு பதிலாக பி போடுவோம். அது நிகழ்தகவு இங்கிலீஷ்ல ப்ரொபாபிலிட்டின்னு சொல்றதானே, அதனால பி என்று வரும். அது இருக்கட்டும், அதுக்கு பிறகு வரும். இப்ப இதுதான் சமன்பாடு. திரும்ப சொல்ற பாருங்க, ஏ இடைவெட்டு பி, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்ன செய்யணும்? ஏ ஒருக்கா கூட்டணும், பி ஒருக்கா கூட்டணும், அந்த ரெண்டையும் கூட்டி அதுல இருந்து என்னத்தை கழிக்க போறோம்? ஏ இடைவெட்டு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சு கொடுங்க. இதுல அந்த விளையாட்டு இல்லை, இடைவெட்டை கழிக்க வேண்டிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா இடைவெட்டே இல்லையே, இடைவெட்டு இருந்தா தானே கழிக்கிறது. அப்ப ஏயும் பியையும் கூட்டினாலே போதும், இவரெல்லாம் இடைவெட்டு இல்லை. ஓகே, அங்க இடைவெட்டு 2 தரம் கூட்டுப்பட்டபடியா, 2ஐயும் கூட்டக்குள்ள 2 தரமும் இந்த ஏரியா கூட்டுப்பட்டபடியா
ஒரு தரம் கழிச்சு விட்டா. சரியா, இதுதான் இந்த சம்பாடு விளக்கம். சரியா, இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு சமயம் விளங்காம இருந்தா சரியா, அது பிரச்சனை இல்லை. இந்த சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். ஓகேவா பிள்ளைகள்? இப்ப நாங்க இதை வச்சுக்கொண்டு கணக்கு செய்ய போறோம். வந்து இந்த சாம்பாரை வச்சுக்கொண்டு பயிற்சி, கடைசி பயிற்சிக்கு வரோம். 18.3 18.3 இருக்கிற முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி ரைவண்ணும் இருக்கா? ஓகே பிள்ளைகள், அப்ப இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய எளிய கேள்விகள் பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல 25 கேள்வியில ஒரு கேள்வியாக இடம்பெறும். என்னடா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல 25 கேள்வி, என்ன அப்ப 25 கேள்வி ஃபுல்லா இந்த தொடைகளா வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு டவுட் வரும். 25ல ஒரு கேள்வி தான் வர முடியாது. அந்த ஒரு கேள்விக்கு பதிலா ஒவ்வொரு வருஷம் சேம் கேள்வியை போடல தானே. ஒருக்கா நிலட்டப்பட்ட அந்த வெண்மறி படத்தை நிலட்ட சொல்லி கேள்வி இருந்தா அடுத்த முறை அதை போடக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த சமன்பாடை போடுறது. சரியா, அப்போ ஒரு சரிப்புள்ள எடுக்க கேள்வி சொல்லி தந்தேன்னா அப்படி ஒரு கேள்வியை போடுறது. அதுல ஏதாவது ஒன்று வரும். ஒரு மார்க்ஸ் என்ன உதாசீனப்படுத்தல தானே. 74ல இருக்கிறவருக்கு அந்த ஒரு மார்க்ஸ் 75 ஆகியே கொண்டு வரும். சரி, அது மாதிரி 34ல இருக்கிறவருக்கு ஒன்றாக்கி 35 எஸ்ஸ கொண்டு வரும். அப்போ ஒவ்வொரு மாசம் பொறுக்கி பொறுக்கி தான் செய்வோம். சரியா, அப்ப இந்த சமன்பாடை வச்சுதான் செய்ய போறோம். அப்ப முதலாவது கேள்வியில தந்த தரவுகளை குறிப்போம். நம்பர் ஆஃப் ஏ வந்து 35, நம்பர் ஆஃப் பி வந்து 24, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி வந்து 11. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி வந்து 11. ஓகே, அப்ப அங்கள்ட்ட சமன்பாடு இருக்கு, சமன்பாடு எழுதுரு. சரியா, நம்பர் ஆஃப் ஏ ஒன்று பி தான் கேள்வி. சரியா, ஏ ஒன்று பி தான் கேள்வி. அப்ப எங்களுக்கு இவர் தெரியாதானே, தெரியாட்டி அப்படி எம்டி ஆகும். நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோன்னு தந்திருக்கு பிள்ளைகள்? எவ்வளோன்னு தந்திருக்கு? 35. 35. நம்பர் ஆஃப் பி எவ்வளோன்னு தந்திருக்கு? 24. 4. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி எவ்வளோன்னு தந்திருக்கு? 11. அப்புறம் 35 24 59. அதுல இருந்து 11 போனா எத்தனை பிள்ளைகள்? முதலாவது கூட 48. 48. சரி, அப்ப எல்லாருக்கும் முதலாவது சரி. பிறகு XY வந்துட்டு அப்ப இது படிக்கலனே, இது படிப்பிக்கல. அவுட் ஆஃப் சிலபஸ், ஓப்பன் மார்க்ஸ். உங்களோட டீச்சர்ஸ்மாரோட சண்டை பிடிப்பீங்க பள்ளிக்கூடத்துல. இது படிப்பிக்காத கேள்வி வந்துட்டு எனக்கு நீங்க ஓப்பன் மார்க்ஸ் தான் தரணும். அப்ப ஏ இடைவெட்டு மீதானே நான் படிப்பிச்சேனா, அப்ப என்னட்டையும் கேட்க போறீங்களோ ஓப்பன் மார்க்ஸ். ஏ இடைவெட்டு மீதானே படிச்சினாங்களே, அப்படியா? எக்ஸ் இடைவெட்டு வைக்கு திரும்ப புதுசா பாடோ. எக்ஸ் இடைவெட்டு வை ஏ சமன்பாடு தானே. நம்பர் ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு y. சொல்லுங்க சமன்பாடு. அங்கால என்ன வரப்போகுது சொல்லுங்க. நம்பர் ஆஃப் X. நம்பர் ஆஃப் எக்ஸ் Number of y. நம்பர் ஆஃப் y Sin number of x இடைவிட்டு y. எக்ஸ் இடைவெட்டு y. வெரி குட். ஓகே, சரியா? இங்க பாருங்க, ஏயும் பியையும் கூட்டி இடைவெட்ட கழிக்கும். அப்ப எக்ஸையும் வையையும் கூட்டி இடைவெட்ட கழிக்கணும். அவ்வளவுதான். சரியா, அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். அப்ப தந்த தரவுகளை போடுவோமா? இது தந்திருக்கு, தந்ததை போடுவோம். நம்பர் ஆஃப் எக்ஸ் ஒன்றிற்கு y தந்திருக்கு 29. சரியா, நம்பர் ஆஃப் எக்ஸ் தந்திருக்காம எத்தனை? 16. அங்கால நம்பர் ஆஃப் y தரல, தராட்டி அப்படியே போடுவோம். நம்பர் ஆஃப் எக்ஸ் ஒன்று இடைவெட்டு y எவ்வளவுன்னு தந்திருக்கு? எவ்வளவு தந்திருக்குல்லே? தந்திருக்கு. ஓகேவா? அப்போ 16 பிளஸ் 16, இது -5. அப்போ 16ல இருந்து 5 போனா 11. இங்க 11 வரப்போகுது. சாக நம்பர் ஆஃப் 5. இனி 11 நேர் 11 தானே. அப்ப அங்கால போனா என்ன செய்யும்? மற்றவங்க காலிப்படும். வெரி குட், காலிப்படும். அப்ப 29ல இருந்து 11 போனா எத்தனை அப்படி? 18. வந்ததா? 18 வந்ததா?
ஆம் சார் வந்தது. பிசிக்கல் ஏன அடுத்தது பி ஒன்றிப்பு கியூ. சரி, அது புது சாம்பாடோ? அதுக்கு திரும்ப படிக்கணுமா புது புது சாம்பாடு? இல்ல சார், அதே சமன்பாடு தான் போடணும். அதே சாம்பாடு. அப்ப நம்பரோ, சரி முதல்ல தரவுகளை குறிக்கிறேன். நம்பர் ஆஃப் பி 70ஆம், நம்பர் ஆஃப் கியூ 55ஆம், நம்பர் ஆஃப் பி ஒன்றிப்பு கியூ 110ஆம், இடைவெட்ட காண்டா. சரியா? அப்ப சாம்பாடு சொல்லுங்க, எனக்கு சாம்பாடு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் பி ஒன்றிப்பு கியூ என்னதுக்கு சமன்? நம்பர் ஆஃப் பி சக நம்பர் ஆஃப் பி சக நம்பர் ஆஃப் கியூ நம்பர் ஆஃப் கியூ சக நம்பர் ஆஃப் பி இடைவெட்டு கியூ. நம்பர் ஆஃப் பி இடைவெட்டு கியூ வரைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். பிஏ கியூவையும் கூட்டி போட்டு இடைவெட்ட கழிக்கிறது, அவ்வளவுதான். சரியா? அப்ப நம்பர் ஆஃப் பி காண்டி என்ன இருந்திருக்காங்க? 70 இருந்திருக்காங்க. சரியா? பி ஒன்றிப்பு கியூ தந்திருக்கு. என்ன ஒன்றிப்பு கியூ தான் இருக்கு. ஒன்றிப்பு கியூ தந்திருக்கு 110. அப்போ ஒன்றிப்பு கியூ பதிலா 110 போடுது. பிக்கு பதிலா 70 இருந்திருக்கு, போட்டாச்சு. கியூக்கு பதிலா 55 இருந்திருக்கு, போட்டாச்சு. எவர் தெரியாது. சரியா? என் மாதிரி எழுதி கொண்டிருக்கோம்ல, சில இடங்கள்ல என் மாதிரி போடுறேன், ஸ்மால் என் மாதிரி போடுறேன். ஸ்மால் என் இல்லை, இப்படித்தான் போடுறேன். இது டைவர்ட்டு யூ மாதிரி போட்டிருப்பேன். சில நேரம் இப்படி ஒரு வேகத்துல இப்படி யூ மாதிரி போட்டிருப்பேன். யூ எல்லாம் போடக்கூடாது, இது ஒன்று இருக்கு. சரி, எந்த இடத்துல பாருங்க என் மாதிரி போட்டு ஒரு வேகத்துல போட்டிருப்பேன் சில சில இடங்கள்ல, அதை கண்டுக்காதீங்கோ, அப்படி வராது. ஓகே, அப்ப 70 55 கூட்டினா என்ன வந்த? கூட்டினா என்ன? 125. 125. சாரி சாயே. அப்ப 125 இஞ்சாலே இருக்கட்டும். இவர் கழிபடுறவரை இஞ்சால கொண்டு போகும். இந்த செட் கழிபடுது தானே, இப்ப இவரோட கூட்டுப்படும், 110ஓட கூட்டுப்படும். இந்த 110 அங்கலவன என்ன செய்யும்? கழிப்படம். கழிபடும். 110 அங்கலவனா கழிபடும். அப்ப 125ல இருந்து 110 கழிச்சா எத்தனை இணைஞ்சு. வந்ததா? ஆம் சார் வந்தது. 4வது கேள்வியை முடிப்போம். டைம் போயிட்டு தான் பரவாயில்ல. 4வது கேள்வியோட முடிப்போம். 4வது கேள்வியோட முடிக்கிறேன். சரியா? ஓகே, 4வது கேள்வியில வந்து ஏ கம பியில சிறப்பியல்பு என்ன சொல்லியிருக்கு? ஏ கம பி சிறப்பியல்பு என்ன சொல்லியிருக்கு? ஏ வந்து 19ஆம், சரியா? பி வந்து 16ஆம், ஏ ஒன்றிப்பு பி வந்து 35ஆம். அப்ப ஏ இடைவெட்டு பியை காணட்டாம். ஏ இடைவெட்டு பியை காணட்டாம். அப்ப வழக்கம் போல எங்களோட சாம்பாடு நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி சக நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இந்த ஐன் மாதிரி போட்ட மறுபடியும் அப்படி போடக்கூடாது. சரியா? அப்ப எங்களுக்கு ஏ ஒன்றிப்பு பி 35 தந்திருக்கு. அப்ப ஏ ஒன்றிப்பு பிக்கு பதிலா 35, நம்பர் ஆஃப் ஏக்கு பதிலா 19 தந்திருக்கு, நம்பர் ஆஃப் பிக்கு பதிலா 16 தந்திருக்கு. இவரை தான் காண சொல்லி தந்திருக்கு. அப்ப அவர் அப்படியே வரும். இப்போ 19 16 எத்தனை? 35. 35. இந்தியாலே 35 சாய நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. ஓகேவா? அப்ப 35 இந்தியால வந்தா கழிவிட போகுது. அதாவது இதை இந்தியால கொண்டு வந்துட்டு இது அங்கால கொண்டு வரும். 35ல இருந்து 35 போனா எத்தனை? 0. 0. வெரி குட், 0. அப்ப ஏ இடைவெட்டு பி, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி 0. அதாவது அப்போதான் படிப்பிச்சுன்னா மூட்டற்ற துளைகள், ஏயும் பியும் மூட்டற்ற துளைகள். தமிழ் புற நீக்கும் நிகழ்ச்சிகள் சொல்லி நிகழ்தகவு படிப்புக்குள்ள படிப்போம். தமிழ் புற நீக்கும் நிகழ்ச்சிகள் என்று சொன்னா ரெண்டுக்கும் ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லை. இப்ப ஆண்கள் பெண்கள் என்ற மாதிரி, சரியா? அது மாதிரி ரெண்டுக்கும் பொதுவான மூலங்கள் இல்லை.
சரியா? அப்ப இவங்க ரெண்டுக்கும் ஏ கமா பிக்கு சிறப்பியல் என்னன்னு சொன்னா ஏ கமா பி மூட்டற்ற தொடைகள். மூட்டற்ற தொடைகள். ரெண்டுக்கும் தொடைகள் என்று போட்டீங்கன்னா சரி, ரெண்டும் கொடுவல்ல தானே, ஒன்றோட ஒன்று இடைவெட்டு இல்லை, மூட்டற்ற தொடைகள். அப்ப ஏக்கும் பிக்கும் மூட்டற்ற தொடைகள், அல்லது உங்களுக்கு தெரியும் ஏ இடைவெட்டு பி வந்து சூனிய தொடை அல்லது வெறுந்தொடை. சூனிய தொடை அல்லது வெறுந்தொடை. என்னோட சொன்னா ஏ இடைவெட்டு பி இல்ல, ஒன்றுமே இல்லை. அப்ப மூலகங்கள் எண்ணிக்கை 0 இருக்கும். எங்க மூலகங்கள் எண்ணிக்கை 0 இருக்கும். ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசமே இல்லையே. பொதுவான பிரதேசம் இல்லாட்டி எப்படி மூலகங்கள் இருக்கும்? பொதுவான மூலகங்கள் இருக்காதானே, அப்ப 0. ஓகேவா? நான் இந்த 4 களையும் விளங்கிச்சா? ஆமா சார் விளங்கிட்டு. ஒரு சின்ன பகுதி தான் இருக்கு தொடைகள்ல. சரி, ஒரு சிறிய பகுதி. இந்த வெண்வரி படத்தை வச்சுக்கொண்டு சின்ன சின்ன கணக்குகள் இருக்குது. 2 வட்டங்கள் நிரப்புறது. 11ஆம் ஆண்டுல தான் நாங்க 3 வட்டம் படிப்போம். உங்களோட 2ஆம் தவணை எக்ஸாம்ல 2 வட்டம் தான் வரும், 3 வட்டம் வராது. 11ஆம் ஆண்டுல தான் நாங்க 3 வட்டங்களை கொண்ட கணக்குகளை பார்ப்போம். அப்ப உங்களோட 2ஆம் தவணைக்கு வரக்கூடிய 2 வட்ட கேள்விகளை இந்த 6, 7, 8 செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, 6, 7, 8 செய்து கொண்டு வந்தீங்கன்னா அதை முடிச்சு கொண்டு நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போகிறோம். அடுத்த பாடத்துக்கு உங்களுக்கு பார்ட் 2 புத்தகம் கையில இருக்கணுமா? அடுத்த பாடமான மடக்கை 1, மடக்கை 2. அதுல மடக்கை ஏட்டவனை பின்னிக்கு இருக்கும். சரியா? மடக்கை ஏட்டவனை பின்னிக்கு இருக்கும். அப்ப மடக்கை ஏட்டவனையோட விளையாட வேண்டி இருக்கும். அப்ப கைவசம் புத்தகம் இல்லாத பிள்ளைகள், பகுதி 2 புத்தகம் இல்லாமல் யாராச்சும் நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க. இதுல பகுதி 2 புத்தகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மடக்கை அட்டவணையை கடையில வாங்கி வச்சு கொடுங்க. சரியா? மடக்கை அட்டவணையோட நாளைய வகுப்புல சந்திக்கலாம் பிள்ளைகள். இப்ப எங்க சந்தேகங்களை கேட்கலாம்.